ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் நம்ம தோட்டத்தில் நிறைய முறை அறுவடை செஞ்சோம். இன்றைக்கி லாஸ்ட்டாக கடைசி அறுவடைங்க. இன்றைக்கி இருந்த எல்லா கிழங்கையும் அறுவடை செஞ்சிடலாம். இனி மழை காலத்தில் இதுக்கு மேலே விட்டால் அந்த கிழங்கெல்லாம் தாங்காது, எல்லாம் நோய் விழுக ஆரம்பிச்சிடும், இல்லை அழுகி போயிருங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சிடலான்னு நம்ம தோட்டத்துக்கு வந்தேன். இன்றைக்கி இருக்கிற கிழங்கு எல்லாமே நல்லா சைஸ் பெருசாக இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குற பீட்ரூட் மாதிரியும் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் அந்த பீட்ரூட் நிறைய முறை அறுவடை செஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மஞ்சள் செடிக்குள்ளே நல்லா செடி வளர்ந்துருச்சு. அதில் கண்டுபிடிச்சி பிடுங்கிறதே பெருசாக போச்சுங்க. இன்றைக்கி 5-6 கிழங்கு இருந்துச்சு, எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா விழுந்திருக்கு கிழங்கு. எல்லாத்தையும் அறுவடை செஞ்சாச்சு. இதோடு இன்றைக்கி கடைசியாக எல்லாமே அறுவடை செஞ்சு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் ஓரத்தில் பூரா புடலங்காய், பீக்கங்காய், பாக்காய்ன்னு சொல்லி எல்லா செடியுமே நட்டுட்ருக்குறோம். எல்லாமே கொடி படர்ந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற நான் வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வரலான்னு. அதுக்கப்புறம் ஒரு அரிசி கலான் படிச்சிருந்து, அதையும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.